கூடுதல் இடங்களை கேட்பதால் திமுகவுடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தாமதமாவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த பகுப்பாய்வுகளை வழங்குவதற்காக நம்முடைய நெறியாளர் சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சனி, இனி உங்களிடம். நன்றி அபிநயா. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தனர். இந்த முறை அவர்கள் அதிக தொகுதிகளை கேட்பதால் தற்போது திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தாமதம் ஏற்படுவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் சில விவரங்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது காங்கிரஸ் எத்தனை இடங்களை எதிர்பார்க்கிறது? முக்கியமாக திமுகவில் புதிய கட்சிகள் மக்கள் நீதி மய்யம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் அத்தனை இடங்களை கொடுப்பதற்கு திமுக முன் வருமா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 25 இடங்களில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதுவரை இந்த முறை திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையாக நேரடியாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அதே போல ராகுல் காந்தியும் காங்கிரஸ் நிர்வாகிகளை டெல்லியில் அழைத்து கருத்துக்களை கேட்டார். அதன் பின்னர் KC வேணுகோபால் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து பேசினார். ஜோடங்கர் மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஜோடங்கர் கனிமொழியை தனியாக சந்தித்து பேசியிருக்கார். இது போன்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் இடங்களை இந்த முறை காங்கிரஸ் கட்சி கேட்பதால் தொடர்ந்து அந்த எண்ணிக்கை எத்தனை தொகுதி என்பதை காங்கிரசுக்கு இறுதி செய்வதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற புதிதாக திமுக கூட்டணியில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் இடங்களை கொடுப்பதிலும் திமுகவிற்கு சிக்கல் இருக்கிறது. ஆகவே அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் திமுக இடையே நடத்துவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்க திமுக கூட்டணி கட்சிகளுக்கான எண்ணிக்கையை உறுதி செய்வதிலேயும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு ஒரு எண்ணிக்கையை முடிவு செய்தால் மட்டுமே மற்ற கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ தேமுதிகவிற்கோ எத்தனை தொகுதிகள் என்பதை இறுதி செய்ய முடியும் என்பதால் அதிலேயும் ஒரு சிக்கல் ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் 35க்கு மேற்பட்ட தொகுதிகள் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில் 2 முதல் 3 இடங்களில் இந்த முறை திமுக கூடுதலாக காங்கிரசுக்கு தர தயாராக இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. இதுபோன்ற ஒரு எண்ணிக்கை இறுதி செய்தால் மட்டுமே அடுத்த மற்ற கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கையும் இறுதி செய்யப்படும் என்று திமுக வட்டார தகவலாக இருக்கிறது. சிவரஞ்சனி, புதிதாக கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதால் அத்தனை இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்குவதில் சிக்கல் இருக்கும் என்று காங்கிரசுக்கும் தெரிந்திருக்கும். இந்த நிலையில் அவர்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் ஒத்துப்போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பாக ராஜ்யசபா இடங்கள் கேட்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் பேசப்பட்டு வருகின்றன. அப்படி திமுக என்னென்ன வாய்ப்புகளை கொடுக்கும்? 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியின் போது கூட காங்கிரஸுக்கு 25 இடங்களும், ஆனால் எந்தவித ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் அடுத்ததாக தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபாவை திமுக விட்டுக் கொடுத்தது. அதுபோன்று ராஜ்யசபாவை விட்டுக் கொடுப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. தற்போது நடைபெறக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும் அல்லது தேர்தல் முடிந்த பிறகு நடைபெறக்கூடிய அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தல் ஏதோ ஒரு இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக நிச்சயம் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலும் நடைபெற இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலையும் உரிய பங்கீடு வழங்கப்படும். அப்போது தேர்தல் நேரத்தில் அது குறித்தெல்லாம் பேசலாம் என்ற ஒரு கருத்தை திமுக முன்வைக்கிறது. ஆனால் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தி வழங்குவதில் ஏற்கனவே 25 இடங்களில் கொடுத்து 18 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை புதிதாக கூட்டணியில் புதிய கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் எண்ணிக்கையை உயர்த்தி இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். வணக்கம். இப்ப காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை கேட்பதால அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டுக்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தாமதமாவதாக தகவல் வெளியாகி இருக்கு. உங்களுடைய பார்வை? காங்கிரஸ் ஏற்கனவே டிசம்பர் மாசத்திலேயே ஒரு குழு போட்டுட்டு திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தொகுதிகள் என்ன அப்படின்றதெல்லாம் இன்ஃபார்மலா பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு குழுவை திமுக அமைத்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். இதுதான் யூசுவலா இருக்கிற ப்ரொசீஜர். இந்த முறை 2-3 விஷயங்கள் காங்கிரஸ் தரப்புல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கிறது. ஒண்ணு, டிசம்பர் மாசத்திலேயே குழு போட்டு அந்த குழுவும் முதலமைச்சரை சந்தித்து டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அவசரம் காட்டியது ஒண்ணு. ரெண்டாவது, அதே போல இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் டெல்லிக்கு ஒவ்வொருத்தராக அழைத்து அவங்க கிட்ட கருத்து கேட்டது. திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அதே போல ராகுல் காந்தி அவர்களும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தங்கிட்டையும் கருத்து கேட்கிறாங்க.
இந்த மாதிரி இந்த கூட்டணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நம்ம என்ன கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அதே போல இந்த இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை இதெல்லாம் தொடங்க வேண்டும், தொடங்கவில்லை, இது எங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸ் புகார் சொல்லிட்டு வந்திருந்த இந்த சூழல்ல February 22க்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு திமுக அறிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த அறிவிப்பு வந்த உடனே டெல்லியிலிருந்து வந்த KC வேணுகோபால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற அந்த சூழல்ல மீண்டும் இந்த இழுபறி நீடித்து கொண்டிருப்பது கொஞ்சம் வந்து இது வித்தியாசமாக தான் இருக்கிறது. ஏன்னா யூசுவலா காங்கிரஸும் இதை இப்படி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, திமுகவும் இதை இப்படி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு 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 பிரச்சனை வந்து இந்த இரண்டு கட்சிகளிடையே நீடித்து கொண்டிருக்கிறது. அது வெறும் சீட்டுகள் கூடுதலாக வேண்டும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை விட தாண்டி அந்த பவர் ஷேர் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பற்றி காங்கிரஸ் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ காங்கிரஸ் ஒரு கூட்டணியை ஒரு சீட் ஷேரிங்காக ஒரு குழுவை அமைத்து விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழுவை ஃபார்மலா திமுக இன்வைட் பண்றதுக்கு வந்து தயங்குகிறது அப்படின்னா அப்ப இதுவும் வந்து திமுகவுக்கு ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, அவங்க ஃபார்மலா இந்த விஷயத்துக்கு ஒரு குழு மூலமாக வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அது வந்து மேலும் கொஞ்சம் சிக்கலாகி விடுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருப்பதனால்தான் தற்போது இந்த இழுபறி அப்படின்றது நீடித்து கொண்டே இருக்கிறது. இது ரெண்டுமே ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கிறது. ஆனால் இதை சரி செய்வதற்கு பேக்டோர்ல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையும் அவங்க ரீச் அவுட் பண்ணி பேசுறாங்கன்றாங்க. பட் இந்த சமயம் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் அடம் பிடிக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த அப்ரோச் இருக்கிறது அப்படின்றதுனால இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் திமுக தரப்புல இருந்து இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷபீர். தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. கூடுதல் தொகுதிகள் கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதே போல திரு ஷபீர் கூறுகையில் அதையும் தாண்டி இன்னமும் இந்த அதிகாரத்தில் பங்கு என்கிற பேச்சுவார்த்தை மறைமுகமாக இருக்கத்தான் செய்கிறது, அதனால்தான் தாமதமாகிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை? ஷபீர் கூறுவது உண்மைதான். ஆனால் சென்ற முறை 2021 தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதும் ஒரு இழுபறி நிலை இருந்தது. தினேஷ் குண்டுராவ் வந்து இன்றைக்கு கிரீஷோடங்கர் இருக்கிற மாதிரி, KC வேணுகோபால் இருக்கிற மாதிரி தினேஷ் குண்டுராவ் கர்நாடக முன்னாள் முதல்வரின் மகன், அவரும் KS அழகிரி, அதாவது செல்வ பெருந்தகை போஸ்டிங்ல அப்ப இருந்தவர். ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தாங்க, நிறைய தொகுதி கேட்டாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த கோரிக்கை கிடையாது. 41 தொகுதி 39 தொகுதி இப்படிதான் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். கடைசியில 25 தொகுதிகளுக்கு முடிஞ்சது. 41 ஏன் கேட்டாங்கன்னா அதுக்கு முந்தின தேர்தலில் அவங்களுக்கு 41 கொடுத்திருந்ததா. 41 கொடுக்க ஏன் திமுக மறுத்ததுன்னா வின்னபிலிட்டி, ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. முதல்ல 63 தொகுதி கொடுத்தப்ப ஸ்ட்ரைக் ரேட் இல்ல, அதற்கு பிறகு 40க்கு மேல கொடுக்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் இல்ல, 25 கொடுக்கும்போது 18 வந்துச்சு. அதர்வைஸ் அந்த 25 தொகுதிகளுக்கு தான் காங்கிரஸ் கட்சியில 2021 காலகட்டத்தில் நிலவரம் இருந்தது. கிரீஷோடங்கர் பேட்டி தான் இதுல வந்து கொஞ்சம் தேவையற்ற பேட்டி தான் நான் நினைக்கிறேன். காரணம், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போது நாங்க வந்து எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறோம், தாவேக்காவோடையும் பேசிட்டு இருக்கிறோம், எங்க பலத்தை தாவேக்கா புரிஞ்சு வச்சிருக்குது, எங்களுக்கு வந்து 12 முதல் 20% வரைக்கும் ஆதரவு இருக்கு, எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. இது வந்து தேவையற்ற பேச்சு. ஏனென்றால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. KC வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார், கிரீஷ் சோடங்கரை கனிமொழியை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பேட்டி திமுகவுக்குள் பல குழப்பங்களையும் மனமாச்சரியங்களையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லாமே சேர்ந்து இப்போ திமுக ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. என்னவென்றால் இத்தனை தொகுதிகள் தான் தர முடியும், எல்லா கூட்டணி கட்சிகளையும் குறைத்துத்தான் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் கூறியுள்ளோம். நிறைய கட்சிகள் இருக்கின்றன. 21 தேர்தலை விட இப்போது கிட்டத்தட்ட 4 அல்லது 5 கட்சிகள் கூடுதலாக இருக்கின்றன. தேமுதிக 1, மக்கள் நீதி மையம் 2, அதுபோக 2-3 சிறிய கட்சிகள், இன்னமும் சில கட்சிகள் வரலாம். அதாவது 1 சீட் 2 சீட் கட்சிகள் வரலாம். திமுகவை தொகுதிகளை குறைத்துக் கொள்ள போகிறது. எனவே எல்லோருக்கும் தொகுதி குறைவாகத்தான் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது 25க்கும் குறைவாகத்தான் கிடைக்கும் என்று. அது காங்கிரஸ் கட்சிக்கு அது வந்து ஓப்பாக இல்லை. அதுபோக ராஜ்யசபா சீட்டு கொடுப்பார்களோ என்ற நம்பிக்கையில் டெல்லியிலே ஒரு பெரிய முகாமே நடக்கிறது. பெரிய லாபியிங் காங்கிரஸ் கட்சியில் நடக்கிறது. பீட்டர் அல்போன்ஸுக்காக செல்வ பெருந்தகை ஒரு லாபியிங் செய்கிறார்.
தங்கபால் அவர்கள் லாபியிங் செய்கிறார்கள். ஆனால் திமுக 2026 கொடுக்க போகிறதா என்றே தெரியவில்லை. 28 தான் ராஜ்யசபா சீட் கிடைக்குமோ என்கிற ஒரு பேச்சு திமுக வட்டாரங்களில் அடிபடுகிறது. இப்படி இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்கும் முயற்சியிலே காங்கிரஸ் கட்சி இறங்குவதால் தான் இந்த குழப்பங்கள் ஏற்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் மார்ச் 1ஆம் தேதிக்குள் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்குள் இருக்கும். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷாம்.